ஹாய் மக்களே! சலங்கி சீரியல் ஜூன் 29, 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தெரிவிட்டுருங்க. சிவாவும் அபூர்வாவும் பேசிட்டு இருக்கும்போது செர்ரி அங்க வரான். அதை கவனிச்சு அபூர்வா சிவா கிட்ட போய் நீ அவன் கண்ணில் படாம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. செர்ரி அங்க வந்து விசாரிக்கிறான். ரெஸ்ட் ரூம் காலியா இல்லாததுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அபூர்வா சொல்லி சமாளிக்கிறா செர்ரி கிட்ட. அபூர்வா செர்ரிக்கிட்ட நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறதுக்கு நட்சத்திராவையே காணோம், அதனால நட்சத்திராவை காணும்னு நட்சத்திரா தேடி வந்தேன்னு சொல்லிட்டு செர்ரி கிளம்புறான். அதுக்கப்புறம் நட்சத்திராவும் பிந்துவும் ஒரு இடத்துல சாமி கும்பிட்டு நிக்கிறாங்க. நட்சத்திரா கையில ஒரு குங்குமச்சிமேடு இருக்கு. அதை பூசாரி அவகிட்ட கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்படுறா. கரெக்டா அங்க வேற செர்ரி உன் கையில என்ன இருக்குன்னு கேக்குறாரு. காட்ட சொல்றாரு. பிடுங்க ட்ரை பண்றாரு. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஏதோ சதி பண்றீங்கன்னு அதை கேட்டு பிடுங்கும் போது நட்சத்திரா அதை தூக்கி வீசிடுறா. நேரா பூமி கிட்ட வந்து செர்ரி விஷயத்த சொல்றான். பூமி செம டென்ஷன் ஆகுறா. அவங்க உன் மேலேயோ இல்ல அண்ணன் மேலேயோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செர்ரி சொல்றான். ஆனா பூமி நான் பாத்துக்கிறேன், நீ ஜாக்கிரதையா இருன்னு அவனுக்கு தைரியம் சொல்லி அனுப்புறா. சிவாவும் பிந்துவும் கல்யாண மேலையில உட்காந்துருக்காங்க. தாலிய சாமி காலில் வச்சு பூஜை பண்ணி இன்னும் எடுத்துட்டு வராதால அபூர்வா பயங்கரமா டென்ஷன்ல இருக்கா. அந்த நேரத்துல பூமி சிவாவுக்கு ஃபோன் பண்றா. சிவா பதட்டமாகறத பார்த்து போனை சைலண்ட்ல போட சொல்றா அபூர்வா. அபூர்வா சொல்றா சந்தேகம் வரப்போகுது, நீ என்னன்னு கேட்டுவான்னு சொல்லவும் சிவா அங்கிருந்து கிளம்புறான். பூமி தொடர்ந்து ஃபோன் பண்ணியும் சிவா எடுக்காததால பூமி டென்ஷன் ஆகுறா. அந்த நேரத்துல சிவா அங்க வந்து ஏன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு பூமி கேக்குறா நாடகம் பார்க்காம இங்க என்ன பண்றன்னு கேக்குறா. அதுக்கு சிவா சொல்றான் எனக்கு ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு, அதான் வாஷ்ரூம் போனேன் அப்படின்னு சொல்றான். ஃபோனும் சைலண்ட்ல இருக்குன்னு சொல்லி அவளை சமாளிக்கிறான் பூமிய. பூமிக்கு சிவா மேல சந்தேகம் வருது. உடனே அவ செர்ரிய கூப்பிட்டுட்டு நாடகம் முடிகிற வரைக்கும் சிவாவை உன் பக்கத்திலே உட்கார வச்சுக்கோ, எங்கேயும் போக விடாதன்னு பொறுப்பை ஒப்படைக்கிறா. செர்ரியும் சிவாவை அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். அவங்க பக்கத்துல பூரி சாரதா எல்லாரும் உட்காந்து நாடகத்தை பாக்குறாங்க. நாடகத்துல பூமியும் ககனும் சதிதேவி அப்படின்ற ஒரு வயதான பிராமணர் வேஷத்தை போட்டு அங்க சிவன் பார்வதியா அர்த்தநாரீஸ்வரரா சூப்பரா நடிக்கிறத பார்த்து சாரதா கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. செர்ரி அந்த நாடகத்தை ரொம்ப மூழ்கி வச்சு பார்த்துட்டு இருக்கான். இதான் சான்ஸ்னு சிவா மெதுவா அவனுக்கு தெரியாம அங்கிருந்து நழுவி ஓடுறான். சிவா நேரா கல்யாண மேடைக்கு வந்து பிங்கு பக்கத்துல உட்காந்து கல்யாண வேலைய பாக்குறான். நாடகம் முடிஞ்சதும் சிவாவை காணும்னு தெரிஞ்சு செர்ரி டென்ஷன் ஆகுறான். பூமி வந்து கேட்கும்போது அவன் சின்ன பையன் மாதிரி எங்கேயோ போயிருக்க போறானா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு பூமி கிட்ட செர்ரி அசால்ட்டா சொல்றான். ஆனா பூமி ரொம்ப பயந்து போய் கவலைப்பட்டுட்டு இருக்கா. சிவாவை தேடி பூமியும் செர்ரியும் ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்புறாங்க. அதே நேரத்துல கல்யாண மேலையில நட்சத்திராவும் அபூர்வாவும் ரொம்ப சந்தோஷமாவும் அதே சமயம் பதட்டமாவும் இருக்காங்க. அபூர்வா சொல்றா ஐயர்கிட்ட மந்திரம் ஓதுனது போதும், சீக்கிரமா தாலியை கட்ட சொல்லுங்கன்னு சொல்றா. ஆனா பூசாரிய அவசரப்படுத்துறா அபூர்வா. பூசாரி சொல்றா மந்திரம் இன்னும் முடியலமா, என்ன முழுசா சொல்ல விடுங்க அப்படின்னு பூசாரி சொல்றாரு. அபூர்வா அவசரப்படுத்துறதுனால ஐயரும் வேற வழி இல்லாம தாலியை கொடுக்குறாரு. சிவாவும் ரொம்ப சந்தோஷமா பிந்து கழுத்துல தாலி கட்ட போறான். கரெக்டா ஒரு முடி போடுற நேரத்துல பூமி அங்க வந்து சிவா கையை பிடிச்சு தடுத்துடுறா. அதை பார்த்து சிவா பிந்து அபூர்வா நட்சத்திரா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பூமி கோவத்துல தாலியை பிடுங்கி வீசி எரிஞ்சிடுறா. அது போய் தட்டுல விழுது. அப்புறம் சிவாவோட கணத்துல பலாருன்னு ஒரு அற விடுறா. எது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அதை நீ பண்ணிட்டேன்னு பூமி கோவத்துல கத்துறா. சிவா இல்லக்கா அப்படின்னு சொல்ல வரான். ஆனா பூமி இனிமே பேசாத, குடும்ப மானத்தை வாங்காதன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டு கிளம்புறா. சிவா அக்கா நில்லுக்கா அப்படின்னு கெஞ்சியும் அவ கேட்கல. பூமி சிவாவை இழுத்துட்டு போறத பார்த்துட்டு பிந்து சிவா சிவான்னு அழுதுகிட்டே அங்கேயே விழுந்துடுறா. அபூர்வா நட்சத்திராவும் பூமியை செம கோவத்தோட பாக்குறாங்க. பிந்து கையில தாலியை வச்சுக்கிட்டே சிவாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ககன் பூமி அவங்க வீட்டுல ஹெல்தி ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்காக கலர் தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ககன் பூமியை கூப்பிடுறான். அவ சொல்றா இது நம்ம ஹெல்தி இல்ல, சிவா பூரியோடது அப்படின்னு சொல்லும் போது ஆனா ககன் யாரோடத இருந்தா என்ன, நாமளும் இந்த ஃபங்க்ஷன்ல ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமி மேல மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தி ஜாலியா என்ஜாய் பண்றான். இன்னொரு பக்கம் பூரி சிவா மேல தண்ணி தெளிச்சு சந்தோஷமா விளையாடுறா. ஆனா சிவா மட்டும் பிந்துவை நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகுறான். ஒரு பக்கம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சிவா மட்டும் பூமிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறான். இத சாரதா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இவங்க சந்தோஷமா மண் தண்ணி எல்லாம் ஊத்தி விளையாடுறத பார்த்தலாம்.
கல்யாணம் நின்னு போனதால பிந்து வீட்டுக்கு வந்து ரூம்குள்ள உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அங்க வர்ற அபூர்வா, நட்சத்திரா 2 பேரையும் பார்த்துட்டு அபூர்வாவ கட்டி பிடிச்சு அழுகுறா. பூமி அக்கா ஏன் இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு பூரியோட காதல் தான் முக்கியமா போச்சு. என்னோடதும் காதல் தானே அப்படின்னு சொல்லி பிந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அபூர்வா அவளுக்கு ஆறுதல் சொல்றா. கல்யாணம் நின்னு போனதுனால அபூர்வா ரொம்ப கடுப்பா இருக்கா. பூமிய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. நட்சத்திரா சொல்றா, சிவா உன் கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டுவான், நான் பாத்துக்கிறேன்னு அபூர்வாவுக்கு பிந்து, நட்சத்திரா 2 பேரும் தைரியம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹல்தி ஃபங்க்ஷன்ல ககன் பூமிய வம்படியா கூப்பிட்டு தண்ணி ஊத்தி விளையாடுறான். ககன், பூமி, பூரி எல்லாரும் மாத்தி மாத்தி தண்ணி ஊத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல செர்ரி அங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். எல்லாரும் ஷாக் ஆகி செர்ரிய பாக்குறாங்க. செர்ரி வந்து வழக்கம் போல எல்லாரும் என்ன அட்டென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் நட்சத்திரா மேல தண்ணி ஊத்த போறான். அவ வேண்டான்னு சொல்றா. உடனே செர்ரி கேட்காம தண்ணி ஊத்தி விளையாடுறான். எல்லாரும் அந்த காட்டால பிஸியா இருக்கும்போது சிவா மெதுவா அங்கிருந்து நழுவி மொட்டை மாடிக்கு போயிடுறான். சிவாவை காணும்னு பூரி அவனை தேடிக்கிட்டு மொட்டை மாடிக்கு வரா. எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது நீ ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேக்குறா. சிவா எனக்கு மூடு இல்ல பூரி, நீ போன்னு சொல்றான். ஆனா பூரி விடாம அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கீழே இருந்து பாக்குற ககன் பூமி கிட்ட, சிவாவுக்கு நிஜமாவே என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் சிவா இவ்வளவு டல்லா இருக்கான்னு கேக்குறான். பூரி சிவா கிட்ட ஏதோ கெஞ்சுற மாதிரி இருக்கு பாருன்னு பூமியை பார்த்து கேள்வி கேட்கறான் ககன். கஹன் சந்தேகப்பட்டு மொட்டை மாடிக்கு கிளம்பும்போது பூமி அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா ககன் கேட்காம நேரா அங்க போய் உனக்கு பூரிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா இல்லையான்னு சிவாவை பார்த்து நேரடியா கேட்கறான். கஹன் சொல்றாரு, சிவா பார்த்து உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது இதுல சந்தோஷமே இல்லைன்னு அப்படின்னு சிவாவை பார்த்து கேட்கவும், அங்க ஓடி வர்ற பூமி நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சிவாவுக்கு இன்னைக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் காலையில இருந்து ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய பொய்ய சொல்றா. இத கேட்ட உடனே கஹன் மனசு மாறி, அடடா இத என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, கவலைப்படாத நாங்க இருக்கோம்னு சிவாவுக்கு தைரியம் சொல்றாரு ககன். பூமி நேரா செர்ரி கிட்ட வந்து நான் கேட்ட லாஃபிங் கேஸ் டேப்லெட் எடுத்துட்டு வந்தியான்னு கேக்குறா. செர்ரியும் இந்தான்னு கொடுக்குறான். நான் டைம் வரும்போது எல்லாம் சொல்றேன்னு சொல்லி அந்த மாத்திரையை பூமி வாங்கிக்கிறா. அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு பூமி நேரா சரத்சந்திரா வீட்டுக்கு போறா. அங்க இருக்கிற கேபி பூமியை பார்த்து அங்க ஹெல்தி ஃபங்க்ஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. பூமி ஆமான்னு சொல்றா. கேபி ரொம்ப வருத்தப்பட்டு, நாட்கள் நல்லா இருந்திருந்தா என் பொண்ண உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், ஆனா என் தலைவிதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாரு. பூமி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் அப்பாவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போய் பூமி அவங்க அப்பா கிட்ட அப்பா அப்பான்னு கூப்பிடுறா. சரச்சந்திரா செம கோவமா கத்திக்கிட்டே அங்க வராரு. நீ ஏன் மறுபடியும் இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. கரெக்டா அந்த நேரத்துல அபூர்வாவும் அங்க வந்து நிக்கிறா. பூமி அவங்க அப்பா சரத்சந்திரா கிட்ட வந்து நாளைக்கு மறுநாள் சிவாவோட கல்யாணம் நடக்குது, நீங்க தான் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கைய பிடிச்சு கெஞ்சுறா. ஆனா சரத்சந்திரா கோவமா கத்தி, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு, நீ என் எதிரியோட வீட்டுக்கு மருமகளா போய் என்ன தலகுனிய வச்சுட்டேன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. அங்க இருக்கிற அபூர்வா சொல்றா, இவ பூமியா வந்து நிக்கல, நம்ம வீட்டு பெரிய பொண்ணா வந்து நிக்கிறா அப்படின்னு சரத்சந்திரா கிட்ட சொல்றா. ஆனா அவரு இவன் மூஞ்சிய கூட பார்க்க எனக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி பூமியை திட்டுறாரு. பூமி அழுதுகிட்டே நான் உங்க பொண்ணு தானே, ஏன் என்னை இப்படி நடத்துறீங்கன்னு கேட்கறா. அதுக்கு அபூர்வா தேவைப்படும் போது மட்டும்தான் உனக்கு பாசம் ஞாபகம் எல்லாம் வரும்னு சொல்லி பூமியை திட்டி அவாய்ட் பண்றா. அதுக்கு பூமி சொல்றா, நான் கண்டிப்பா சிவாவோட கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்றா. அபூர்வா உடனே புருஷன் பக்கத்துல இல்லாதவெல்லாம் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது பூமி சொல்றா, புருஷன் உயிரோட தான் இருக்காரு, ஆனா சில பேர் அவரை கைதியா வச்சிருக்காங்கன்னு அபூர்வாவ சொல்றா. அப்போ அங்க கேபி நிக்கிறாரு. அதை கேட்டு அவங்க 2 பேரும் கோவத்துல பயங்கரமா திட்டுறாங்க. பூமி உங்களுக்கு மனசு இருந்தா கல்யாணத்துக்கு வந்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பூமி வெளியே வந்த உடனே பிந்து ஓடி வந்து அவள மறிச்சுக்கிறா. ஏன் பூமி ஏன் இப்படி பண்ற, உனக்கு பூரியோட காதல் மட்டும்தான் பெருசா தெரியுதா, என்னோட காதல் தான் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஏன் எங்களை பிரிக்கி பாக்குற அப்படின்னு கேக்குறா. 2 கையும் தட்டினா தானே ஓசை வரும் அப்படின்னு சொல்லி பிந்து பூமியை பார்த்து கேள்வி கேட்கிறா. பூமி உடனே பிந்துவை கட்டி பிடிச்சு என்னை மன்னிச்சிடு பிந்து, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற தவிர என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒருத்தோட உயிரை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. பூரி சின்ன வயசுல இருந்தே பாசம் இல்லாம வளர்ந்துட்டா. இப்பதான் சிவா ரூபத்துல அவளுக்கு அன்பு கிடைச்சிருக்கு, அதனால ஒரு உயிரை காப்பாத்த நான் சிவாவை பூரிக்கு கல்யாணம் பண்ணி தான் வைப்பேன் அப்படின்னு பூமி விந்துகிட்ட அழுதுகிட்டே சொல்லி முடிக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.